ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசம் ஸ்பெஷல் கோவிலுக்கு போன விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னடா வாய்ஸ் இது இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க, செம்ம கோல்ட் ஆகிடுச்சிங்க, அதான் இப்படி இருக்குது. ஸோ நானுமே ஏர்லி மார்னிங் எப்பவும் போல் எழுந்து பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு விரதத்தை முடிச்சாச்சு. ஸோ நாங்களுமே ஹோட்டலாக தேடி அலையிறோம், வெஜிடேரியனே கிடைக்கல. ஒரு வேளையாக ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் தேடி அலைஞ்சு போனால் அங்கே அவ்வளோ கூட்டங்க. தைப்பூசத்தினால ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம கூட்டமாகிடுச்சு. நானும் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஒரு வேளையை நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சாப்பாடெலாம் எடுத்து பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் குன்றத்தூர் கோவிலுக்கு கிளம்புனோம். என்னோடய ஃப்ரெண்டும் குன்றத்தூர் வரேன்னு சொல்லிட்டா. ஸோ அப்புறம் என்ன, குன்றத்தூர் முருகனை நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ரோடெல்லாம் போகிற வழியில் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க, யாரோ பெரிய ஆள் வராங்க போல். அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் பஸ்ஸில் எப்படா நமக்கு சீட்டு கிடைக்கணும் ஒரு வேலையாக நின்றுட்டு இருந்த சீட்டும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் குன்றத்தூர் போய் பார்த்தா செம்ம கூட்டங்க. நாங்கள் போனது 5 o'clock, ஆனால் முருகனை பார்த்தது 7:20. ஆனால் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா லைன் நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கின இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பா எனக்கா செம்ம கால் வலிங்க. பட் இருந்தாலும் முருகனை பார்க்கணும் அப்படின்னுங்கிற ஒரு ஆர்வத்தில் நாங்களும் இந்த லைனை விட்டு நகரவே இல்லை. ஒரு வழியாக நாங்களும் போயிட்டே இருந்தோம். ஸோ இந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் அந்த பஞ்சு மிட்டாய் இருக்கும் தெரியுமா, நான் மூவியில் தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பஞ்சு மிட்டாய் இழுத்து அப்படியே கையில் கட்டி அதில் நிறைய பொம்மைலாம் செய்வாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம வெளிச்சமாக இருந்தது, போக போக இருட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு. சரி ஓகேன்னு மாடு பார்த்தீங்கன்னா எங்கள் கூட அதுவும் லைனில் சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் அங்கே வாங்கி விளக்கெல்லாம் போட்டுட்டு நாங்களும் லைனில் போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லைனாக பிரிச்சிருந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் சீக்கிரம் போய் பார்த்துடலாம் அப்படின்னு நாங்களும் வேகமாக போக ஆரம்பித்தோம். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காவடிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் பாருங்களேன். எல்லாம் ஒன்று மிஸ் பண்ணுறோன்னா நாங்கள் ஃபேமிலியோடு வரல. நான் சென்னையில் இருக்கிறதுனால நானும் என்னோடய சிஸ்டரும் வந்திருந்தோம். இருந்தாலும் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு 11 ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான், என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் அண்ணா, அக்கா, சிஸ்டர் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம்.